विशुद्ध विज्ञान घनस्वरूपम विज्ञान विस्रारण बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்தபாயே. இன்றைய தினம் ஸ்ரீமத் ஆதிசங்கரர் அருளிய விஷ்ணு பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தினுடைய 3 ஸ்லோகங்கள், ஸ்லோகம் நம்பர் 9, 10 மற்றும் 11. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிருக்கோம். இதுவரை நாம 8 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம். அந்த முதல் 8 ஸ்லோகங்கள்ல முதல் 5 ஸ்லோகம் பஞ்சாயுதங்களை குறித்து சொல்லக்கூடிய ஸ்லோகங்களா இருந்தது. அதன் பிறகு கருட பகவானை குறித்து சொல்றதாக இருந்தது 6வது ஸ்லோகம். 7ல ஆதிசேஷன அனந்தன்னு சொல்லக்கூடிய எம்பெருமான் உறங்கக்கூடிய ஆதிசேஷன் விஷயமாக அந்த ஸ்லோகம் அமைஞ்சிருந்தது. 8 மற்றும் 9வது ஸ்லோகங்கள்ல மகாலட்சுமி தாயார் அவளுடைய பிரபாவங்கள் என்னென்ன அப்படிங்கிறதாக சொல்லி, அப்பேற்பட்ட தாயாரை நான் வணங்குகிறேன், அந்த மகாலட்சுமி தாயார் நமக்கு சகலவிதமான நன்மைகளையும் தரட்டும் அப்படிங்கிறதாக ஸ்தோத்திரம் பண்ணியிருந்தார். அதனுடைய அந்த வரிசையில் இருக்கக்கூடிய 9வது ஸ்லோகம் என்ன, அதுவும் 8 மற்றும் 9வது ஸ்லோகங்கள் மகாலட்சுமி தாயாரை பத்தி சொல்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. அந்த 9வது ஸ்லோகம் என்ன பாருங்க அப்படின்னாக்கா, யாசூதே சத்வஜாலம் சகலமபி சதா சந்நிதானேன பும்சோ தத்தேயா தத்வயோகாத் சரமச்சரமிதம் பூதயே பூதஜாதம் தாத்ரீம் ஸ்தாத்ரீம் ஜனித்ரீம் பிரகிருதிம் அவிகிருதிம் விஸ்வசக்திம் விதாத்ரீம் விஷ்ணோர் விஸ்வாத்மனசதாம் விபுல குணமயீம் பிராணநாதாம் பிரணௌமி. யாசூதே சத்வஜாலம் சகலமபி சதா சந்நிதானேன பும்சோ தத்தேயா தத்வயோகாத் சரமச்சரமிதம் பூதயே பூதஜாதம் தாத்ரீம் ஸ்தாத்ரீம் ஜனித்ரீம் பிரகிருதிம் அவிகிருதிம் விஸ்வசக்திம் விதாத்ரீம் விஷ்ணோர் விஸ்வாத்மனஸ்தாம் விபுல குணமயீம் பிராணநாதாம் பிரணௌமி. ஸ்லோகம். யா சூதே சத்வஜாலம் சகலம் அபி சதா சந்நிதானேன பும்சஹ தத்தே யா தத்வயோகாத் சரம் அச்சரம் இதம் பூபதயே பூதயே பூதஜாதம் தாத்ரீம் ஸ்தாத்ரீம் ஜனித்ரீம் பிரகிருதிம் அவிகிருதிம் விஸ்வசக்திம் விதாத்ரீம் விஷ்ணோஹோ விஸ்வாத்மனஸ்தாம் விபுல குணமயீம் பிராணநாதாம் பிரணௌமி. எவ்வளவு அப்ஜெக்டிவ் போட்டிருக்கார் பாருங்க மகாலட்சுமிக்கு. எந்த மகாலட்சுமி தாயாரானவள் யானா, எந்த மகாலட்சுமி தாயானவள் அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா, எம்பெருமானுடனே இருந்துருக்கா. சதா, சதானா எப்பொழுதும், ஆல்வேஸ். எம்பெருமான் என்னென்ன விஷயங்கள்ல பண்றாரோ அவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களிலும் எப்படிப்பட்டவள் இவள் அப்படின்னாக்கா, உடனிருப்பவள் இல்லையா. அந்த புருஷன்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுடைய துணை கொண்டு என்ன பண்றா அப்படின்னாக்கா, இந்த பிரகிருதி, இந்த பிரகிருதினா அந்த அண்ட சராச்சரங்கள் எல்லாத்தையுமே அவ என்ன பண்றா அப்படின்னாக்கா, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உள்ளக்கூடிய எல்லா விதமான சிருஷ்டிகளுக்கும் அவள் மூல காரணமா இருந்துட்டு இருக்கா. எம்பெருமானுடன் சேர்ந்து எம்பெருமான் பண்ணக்கூடிய சகலவிதமான செயல்களிலும் உடனிருப்பவள் இல்லையா. அவ என்ன பண்றா, அவளுக்கு என்னென்ன அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார் பாருங்க. தாத்ரீம் என்ன அர்த்தம், சகலவிதமான இந்த லோகத்தையும் தரிக்கக்கூடியவள். அதுக்கப்புறம்
ஸ்தாத்ரீம் அதாவது தத்துவங்களுடன் கூடியவள். அதுக்கப்புறம் ஜனித்ரீம் இந்த பிராணி வர்க்கம் தத்துவங்கள் எல்லாத்தையும் பிரசவிக்க கூடியவள், உண்டு பண்ணக்கூடியவள். இந்த அனைத்து விதமான பிரகிருதியையும் படைக்கக்கூடியவள், பிரசவிக்கக்கூடியவள். ஜனித்ரீம் உண்டு பண்ணக்கூடியவள். அப்படி இந்த பிரகிருதி எல்லாத்தையும் பிராணி வர்க்க எல்லாத்தையும் பிரசவித்து சரம் அச்சரம் இந்த அண்ட சராச்சரம் சொல்லுவா இல்லையா, அதை அனைத்தையும் எல்லா தத்துவங்களையும் அதை தாங்கி நிற்கக்கூடியவள். அது மாத்திரமல்ல, ஸ்தாத்ரீம் நிலை பெறச் செய்யக்கூடியவள். அது எப்படி உண்டு பண்றா? முன்னும் பின்னுமா உண்டு பண்ணிட்டு இருக்கா. இந்த விஸ்வத்துக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவள். இந்த உலகுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தி. அதனாலதான் பிராணநாதாம். அவ யாரு? பிராணநாதை. எம்பெருமானுக்கு பிராணனாக விளங்கக்கூடிய நாதை. யாருக்கு? மகாவிஷ்ணுவிற்கு. அவ என்ன பண்றா? இந்த உலகத்திற்கே சக்தியை உண்டாக்கி கொடுக்கிறா இல்லையா. முன்னும் பின்னும் இந்த உலகிற்கு சக்தியை உண்டு பண்ணக்கூடியவள் அவர். விஷ்ணோ விஸ்வாத்ம மனஸ்தாம். அப்பேற்பட்ட தாம் அவளை இல்லையா. நான் என்ன பண்றேன்? விபுல குணமயீம், சகல விதமான குணங்களுக்கும் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த தாய் என்ன பண்றா அப்படின்னாக்கா, சதா எப்பொழுதும் சத்வஜாலம் சகலமபி சந்நிதானேன பும்சஹா. பும்சஹான விஷ்ணு, மகாவிஷ்ணுவுடன் எப்பொழுதும் சந்நிதானேன இருந்துண்டு தத்தே எம்பெருமானையும் தரிச்சுண்டு யா எவள் தத்வயோகாது சரம் இல்லையா அச்சரம் இதம் பூதையே பூதஜாதம். இந்த உலகத்துல உண்டா இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் இல்லையா, சரம் அச்சரம் எல்லாத்தையுமே ஜனித்ரீம் உண்டு பண்ணக்கூடியவள், ஸ்தாத்ரீம் அதை நிலை பெறச் செய்பவள், தாத்ரீம் அதை தரிப்பவள். அப்படி சகலவிதமான விபுல குணமயீம் அனைத்து விதமான குணங்களையும் பெற்றிருப்பவளான அந்த தாயார் எப்படிப்பட்டவளாக இருந்திருக்கா அப்படின்னாக்கா, பிராணநாதாம் அந்த மகாவிஷ்ணுவிற்கு பிராணநாதையாக இருக்கக்கூடிய அவளை பிரணௌமி நான் நமஸ்கரிக்கிறேன். யாசூதே சத்வஜாலம் சகலமபி சதா சந்நிதானேன பும்சஹ தத்தேயா தத்வயோகாது சரம் அச்சரமிதம் பூதையே பூதஜாதம். அப்படி உண்டாகக்கூடியவள் தாத்ரீம் ஸ்தாத்ரீம் ஜனித்ரீம் பிரகிருதிம் அவிகிருதிம் விஸ்வசக்திம் விதாத்ரீம். மேலும் விஷ்ணோ விஸ்வாத்ம மனஹா தாம். மேலும் எவ்வளவு எப்படிப்பட்டவள்? விபுல குணமயீம். அப்படிப்பட்ட பிராணநாதாம் அவளை அகம் பிரணௌமி நான் நமஸ்கரிக்கிறேன். தாயார் இல்லைன்னா பெருமாள் இல்லை. அதனாலதான் நம்ம முதல்ல கோவிலுக்கு போன உடனே தாயாருடைய கிருபையை பெற்றுத்தான் எம்பெருமானத்தை போய் பிரார்த்திக்கணும் இல்லையா. சாட்சாத் பெருமானத்தை போய் பிரார்த்திச்சாக்கா சில நேரங்கள்ல நிராகரிக்க கூடும். அதனால தாயாருடன் சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள், தாயார் மூலமா நம்ம பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு கைகூடும் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்கிறார். அதனாலதான் முதல்ல தாயாருடைய பிரபாவங்களை எடுத்து சொல்லிட்டு அப்படி சதா எம்பெருமானுடன் சேர்ந்தே இருக்கக்கூடிய, இந்த உலகத்தை உண்டு பண்ணக்கூடிய, இந்த உலகத்தை தாங்கக்கூடிய, இந்த உலகத்தை நிலை பெறச் செய்யக்கூடிய இல்லையா, சகல விதமான குணங்களுக்கும் நிலையமாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய பிராணநாதாம் பிராணநாதையாக இருக்கக்கூடிய அவளை பிரணௌமி நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறதாக அந்த தாயாருக்கு இவ்வளோ அப்ஜெக்டிவ் கொடுத்துட்டு
அந்த தாயாரை வசத்தியா கொண்டாடுறார் இந்த 9வது ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி. அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 10. என்ன ஸ்லோகம் அது பாருங்க. ஏபியோ சூயத்பிருச்சைஹி சபதி பதமுரு த்யஜ்யதே தைத்யவர்கைஹி ஏபோ தத்தும் ச மூர்த்னா ஸ்பிருஹயதி சததம் சர்வகீர்வாண வர்கः நித்யம் நிர்மூலயேயுஹு நிச்சித தரமமி பக்தி நிக்னாத்மனாம்னஹ பத்மாக்ஷஸ்யாங்கிரி பத்மத்வயதல நிலையாக பாம்சவஹ பாபபங்கம் ஏபியோ சூயத்பிருச்சைஹி சபதி பதமுரு த்யஜ்யதே தைத்யவர்கைஹி ஏபோ தர்த்தும் ச மூர்த்னா ஸ்பிருஹயதி சததம் சர்வகீர்வாண வர்கः நித்யம் நிர்மூலயேயுஹு நிச்சித தரமமி பக்தி நிக்னாத்மனாம்னஹ பத்மாக்ஷஸ்யாங்கிரி பத்மத்வயதல நிலையாக பாம்சவஹ பாபபங்கம். பாருங்க, இந்த ஸ்லோகத்தினுடைய அக்ஷரங்கள் இருக்கு இல்லையா, இந்த அக்ஷரங்களை நாம உச்சாரணம் பண்ணாலே நமக்கு சகலவிதமான நன்மை கிடைக்கும், பாபங்கள் போகும். ஏன் அப்படின்னாக்கா சுவாமி பிரயோகிக்கக்கூடிய அக்ஷரங்கள் எல்லாமே பீஜாட்சரங்கள் தான். பெரியவாலாம் நமக்கு இந்த ஸ்லோகத்தை உண்டு பண்ணி கொடுத்துருக்கான்னா நமக்கு அது அர்த்தம் தெரியலனா கூட பரவாயில்ல, அந்த ஸ்லோகத்தை நாம உச்சாரணம் பண்ணாலே நமக்கு சகலவிதமான நன்மை கிடைக்கும். ஏன்னா எல்லாமே பீஜாட்சரம். ஸ்லோகத்துக்குள்ள சூக்ஷ்மமா நிறைய பீஜாட்சரங்கள் இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஸ்லோகங்களை நாம பிரதிதினம் சொல்லிட்டு வந்தோமே ஆனால் நமக்கு கட்டாயம் நன்மை ஏற்படும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த மாதிரி ஏபியோ சூயத்பிருச்சைஹி சபதி பதமுரு த்யஜ்யதே தைத்யவர்கः ஏபோ தர்த்தும் ச மூர்த்னா ஸ்பிருஹயதி சததம் சர்வகீர்வாண வர்கः நித்யம் நிர்மூலயேயுஹு நிச்சித தரமமி பக்தி நிக்னாத்மனாம்னஹ பத்மாக்ஷஸ்யாங்கிரி பத்மத்வயதல நிலையாக பாம்சவஹ பாபபங்கம். பாருங்க, எம்பெருமானுடைய திருப்பாதத்துக்கு வந்திருக்கார். அந்த எம்பெருமானுடைய திருப்பாதத்துக்கு கீழே என்ன இருக்குனாக்கா நிறைய தூளிகள் இருக்கு, தூசு. அந்த தூளிகள் என்ன சொல்லக்கூடிய திருப்பாதத்துல இருக்கக்கூடிய ஒட்டின் இருக்கக்கூடிய தூசிகள் எப்பேற்பட்டது, அது அணு அணுவா இருக்கும் இல்லையா, துவனுக்கம் அணுக்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்ட்டிகல்ஸ் சொல்லுவா பார்த்தீங்களா, சின்ன சின்ன தூசு, அதுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்குங்கிறத காண்பிக்கிறார் இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு. அது எப்பேற்பட்ட தன்மையை பண்ணக்கூடியது அதையும் காண்பிக்கிறார் நமக்கு. அத தேவர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா எம்பெருமானுடைய திருவடிகளை அவளுடைய வைரங்கள் ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட அந்த கிரீடம் அணிந்த 33 கோடி தேவர்களும் எம்பெருமானுடைய திருப்பாதங்கள்ல வந்து விழறா. அப்படி விழும்போது ஏன் விழறான்னாக்கா எம்பெருமானுடைய திருப்பாதத்துல இருக்கக்கூடிய தூசி நம் மீது படாதா, அவ்வளவுதான். அந்த காரணத்துக்காக அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கா, தவம் இருக்காளாம். யாரு, அந்த தேவர்கள் எல்லாமே தன் தலைகளால எம்பெருமானுடைய திருவடியை இல்லையா தன் தலை மீது விழாதா அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அப்படிப்பட்ட அந்த தாமரை கண்ணனான விஷ்ணுடைய திருவடி தாமரையில் உள்ள, இப்ப தாமரைனால இருக்கும் இல்லையா, மகரந்தம்னு சொல்லுவா, பூக்கள்ல மகரந்தம் நிறைய இருக்கு. அப்படி எம்பெருமானுடைய திருவடி அப்படிங்கிறது எப்படிப்பட்டது, பத்மாக்ஷஸ்யாங்கிரி பத்மத்வயதல நிலையாக, எப்படி பிரயோகம் பண்ணிருக்காரு பாருங்க. எம்பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டது, பத்மாக்ஷஸ்யாங்கிரி பத்மத்வயதல நிலையாக. அந்த தாமரை மலர்கள்ல நிறைய மகரந்தங்கள்லாம் இருக்கும்.
அதுதான் மகரந்த பொடின்னு சொல்லுவா இல்லையா. அது இங்க சுவாமியினுடைய திருப்பாதமே தாமரை மலர் போன்றது. அவருடைய பாதத்தில் இருக்கக்கூடிய ரேணு, ரேணுனா அந்த தூசு, அது என்ன பண்ணக்கூடியது அப்படின்னாக்கா, பாம்சவகா பாப பங்கம், பாப சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பாபத்தை போக்கக்கூடிய சக்தி, அத உண்டு பண்ணக்கூடிய சக்தி அந்த ரேணுக்களுக்கு உண்டு. எந்த ரேணுக்களுக்கு உண்டு? எம்பெருமானுடைய திருவடியில இருக்கக்கூடிய பத்மாட்சஸ்யாங்கிரி பத்மத்வயதல நிலையாக, நிலையம்னா அந்த இடம், எம்பெருமானுடைய திருவடி தாமரை போன்ற அந்த திருவடியில் இருக்கக்கூடிய பாம்சவகா, பாம்சவகன ரேணு, அது என்ன பண்ணுனாக்கா பாபபங்கம், நாம் இதுவரை செய்த பாபங்கள் அனைத்தையும் போக்கடிக்கக்கூடிய சக்தி படைத்தது அந்த எம்பெருமானுடைய திருவடி பாதத்தில் இருக்கக்கூடிய ரேணு. சரி, அதுக்கே சுவாமி அவ்வளவு வசதி. ஏன்னா ஏபியா அசூயபிகி உச்சிதைஹி சபதி பதமுரு தியஜதே தைத்திய வர்க்கைஹி, தேவர்கள் இருக்கா இல்லையா, தைத்திய வர்க்கான தேவர்கள், அவ எல்லாரும் போட்டி போட்டு காத்துன்னு இருக்கா. எதுக்கு? ஏபோ தர்த்தும் ச மூர்த்னா ஸ்பிருகயதி சததம் சர்வகீர்வான வர்க்கா, லைனா காத்துன்னு இருக்கா 33 கோடி தேவர்கள். எதுக்கு? மூர்த்னா ஸ்பிருகதி, அவளுடைய அந்த தலை இருக்கு இல்லையா, அது எம்பெருமானுடைய திருவடியில ஸ்பிருகதி படணுமா, அவரை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சததம் எப்பொழுதும் சர்வகீர்வான வர்க்கா, வரிசை வரிசையா காத்துன்னு இருக்கா. 33 கோடி தேவர்கள்லாம் காத்துன்னு இருக்கா. எதுக்காக காத்துன்னு இருக்கா? நித்தியம் நிர்மூல ஏயுகு நிச்சித தரமமி பக்தி நிக்னாத்மனாம் நகா, எம்பெருமானிடத்துல உசத்தியான பக்தியை செலுத்தக்கூடிய எல்லாருக்குமே அந்த எம்பெருமானுடைய திருவடி பாதத்தில் இருக்கக்கூடிய ரேணு அவா மீது படும். அப்படி படக்கூடிய பட்சத்துல என்ன ஆகுனாக்கா, அந்த பாப சக்தியை முழுவதும் போக்கக்கூடிய சக்தி அந்த பாம்சவகான்னு சொல்லக்கூடிய ரேணுக்களுக்கு உண்டு, துகள்களுக்கு உண்டு. அந்த துகள்கள் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட துகள்கள் என்னை காக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி முதல்ல அந்த எம்பெருமானுடைய பாத தூளிய அப்படி உசத்தியா கொண்டாடுறார். ஏன் கொண்டாடுறான்னா, ஏன்னா 33 கோடி தேவர்கள் காத்துன்னு இருக்கா, வரிசை கட்டி நின்றுட்டு இருக்கா. எம்பெருமானுடைய திருவடி பாதத்துல விழுந்து அவா சிரசில இந்த தூளிகள் படாதா அப்படிங்கிறதுக்காக அப்படி காத்துன்னு இருக்கா. சததம் எப்பொழுதும் காத்துன்னு இருக்கா. அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய அந்த திருவடி பாதத்தில் இருக்கக்கூடிய தூளிகள் நம்மை காக்கட்டும் அப்படிங்கிறதாக இந்த 10வது ஸ்லோகத்தின் மூலமா சுவாமி அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது 11வது ஸ்லோகம். ரேகாலேகாதிவந்தியாத் சரணதலகதாः சக்ரமத்ஸ்யாதிரூபாः ஸ்னிக்தா சூக்ஷ்மா சுஜாதா மிருதுலலிததரக்ஷோம சூத்ராயமானாः தத்யும்னோ மங்களானி பிரமரபரஜுஷா கோமலேனாப்திஜாயாः கம்ரேணாம்ரேட்யமானாः கிசலய மிருதுனா பாணினா சக்கரபாணேஹே. சக்கரபாணேஹே, சக்கரங்களை தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்கரபாணி யாரு? மகாவிஷ்ணு. பாணினா, அவருடைய கைகள்ல சங்கு சக்கரம் வச்சுருக்கார். அப்படி சக்கரத்தை வச்சுருக்கக்கூடிய அவருடைய கைகள்லையும் சரி அந்த சக்கரத்திலையும் சரி சில ரேகைகள் இருக்கு. ரேகானா கோடு இருக்கு. ரேகா அதான் ஆரம்பிக்கிறார். ரேகாலேகாதி வந்தியாத் சரணதலகதாக சக்கரமத்ஸ்யாதி ரூபாக. அந்த எம்பெருமானுடைய சக்கரத்திலையும் சரி எம்பெருமானுடைய கைகள்லையும் சரி இந்த மத்ஸ்யாதி மீன் முதலான ஏதோ சின்னங்கள்ல நிறைய வரைஞ்சிருக்கா. சரி, இது யாரால வரைஞ்சிருக்கா? பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு மணல் பகுதி போறோம், பீச்சுக்கு போறோம்னு வச்சுங்களேன்,
அங்கெல்லாம் போனால் அந்த மணல்ல ஏதாவது எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி எம்பெருமானுடைய அந்த கைகள்ல எழுதப்பட்ட அந்த ரேகா அப்படிங்கிறது இப்ப அந்த ரேகையை மாத்திரம் வர்ணிக்கிற சுவாமி இந்த ஸ்லோகன் மூலமா. எம்பெருமானுடைய திருக்கரங்கள்ல இருக்கக்கூடிய ரேகை, அதே மாதிரி சக்கரத்திலையும் ரேகை இருக்கு. சக்கரத்துல பாருங்க, சக்கரத்துக்கு உள்ள நிறைய கோடுகள் இருக்கும். அந்த கோட்டுக்கு என்ன பேரு? ரேகான்னு பேரு. அது லேகாதி யாரோ எழுதியிருக்கா இல்லையா? பொதுவா ஒரு விஷயம் அங்க காணப்படுறது அப்படின்னாக்கா அது யாராச்சும் அதை பண்ணிருப்பா. சரி, இப்ப எம்பெருமானுடைய திருக்கையில தரிச்சுருக்க அந்த சக்கரபாணின்னு சொல்லக்கூடிய சக்கரத்திலையும் ஏதோ ரேகை இருக்கு இல்லையா? அது யாரால எழுதப்பட்டது அப்படின்னாக்கா தாயார் என்ன பண்றாளா, அப்படியே வெண்பட்டால சின்ன சின்ன மலர்களால எம்பெருமானுடைய கையை பிடிச்சிட்டு ஏதோ இப்படி தடவி கொடுத்துட்டே இருந்துருக்கா. அப்படி அந்த தடவி கொடுப்பதன் மூலமாக சில ரேகைகள் அவருடைய கைகள்லயும் இருக்கு, அவர் கையில தரிச்சுருக்க சக்கரத்து கையிலயும் இருக்கு. பொதுவா ஏதாவது பேசிண்டே இல்ல ஏகாந்தத்துல நம்ம கூட ஏதாவது பண்ணிட்டே இருக்கும்போது வேறொரு காரியத்தை பண்ணிட்டே இருப்போம். அப்புறமா தான் பார்ப்போம் இது எப்படி பண்ணணும் நமக்கே தெரியாது. அந்த மாதிரி அந்த தாயார் என்ன பண்றா அப்படின்னாக்கா அதை எதாவது எழுதியிருக்கா, எப்படி எழுதியிருக்க கூடும் அப்படின்னாக்கா ரேகா என்ன ஆறுது பாருங்க. இந்த தேவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா, எம்பெருமானுடைய திருவடிய அங்க அங்க தாங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கான்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோம். இங்க அந்த சக்கரபாணியான சக்கரபாணின்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவின் அந்த சக்கரங்கள்ல உள்ள கோடுகள், சக்கரம் அது மத்சியமென விளங்கக்கூடிய மெல்லிய பட்டு துணிய நூல்கள், அத அணு அணுவா செதுக்கினா மாதிரி இருக்கு. அது ஸ்ரீ லக்ஷ்மி தேவதை என்ன பண்ண, மெல்லிய துளிர் போன்ற கையால அதை அப்படியே வருடி கொடுக்குறாளாம். எதை? அந்த எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கக்கூடிய சக்கரத்தில் இருக்கக்கூடிய கோடுகள்லையும் சரி, எம்பெருமானுடைய கைகளில் இருக்கக்கூடிய ரேகையிலையும் சரி, தாயார் என்ன பண்றா, அவருடைய மெல்லிய துளிர் போன்ற கை. தாயாருக்கு மட்டும் எப்படிப்பட்ட கைகள் இருக்கும்? மெல்லிய, அதாவது மிருது லலித இல்லையா, தரக்ஷௌம சூத்ராயமானாக. ஏற்கனவே எம்பெருமானுடைய கைகளையும் சரி அந்த சக்கரை ஏதோ கோடுகள் மாதிரி எழுதப்பட்டிருக்கு, மத்சிய வடிவங்கள்லாம் வரையப்பட்டிருக்கு. அதன் மேலேயே மறுபடியும் என்ன பண்றா தாயார், அழகா அவருடைய மிருது லலித தன்னுடைய மென்மையான மெல்லிய கைகளால என்ன பண்றா, பட்டு துணி இல்லையாது, பட்டு துணி நூல்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவளது மெல்லிய கைகள் மூலமாக அந்த லக்ஷ்மி தேவி தனது மெல்லிய துளிர் போன்ற கையினால அதை அப்படியே மெல்ல வருடுவாளாம். அப்படி வருடும் போது அந்த கோடுகள் மேலேயே வருடுவா. எந்த கோடுகள் எம்பெருமானுடைய கைகள்ல இருக்கோ, எந்த கோடுகள்ல தாயார் மெல்லிய தனது பூ போன்ற துளிர் போன்ற கையால அதை மென்மேல அதன் மேலேயே கோடுகளை போடுவாளோ, அப்படி போடக்கூடிய அந்த கோடுகள் எங்களுக்கு மங்களத்தை உண்டாக்கட்டும். சுவாமி அவருடைய கைகள் இருக்கக்கூடிய ரேகையை ரசிக்கிறார். ஆதிசங்கரர் விஷ்ணுனுடைய அந்த சக்கரத்தை தரிச்சுட்டு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, அதனால அவருக்கு சக்கரபாணின்னு பேரு. எந்த சக்கரத்தை தன் கைகளால் தரித்து கொண்டிருக்காரோ அப்படி தரிச்சுட்டு இருக்கிறவருடைய கைகள்லையும் சரி சக்கரத்திலையும் சரி கோடுகள் ரேகைகள் இருக்கு. அந்த ரேகைகள் நம்மை காக்கட்டும், நமக்கு மங்களம் உண்டு பண்ணட்டும் சொல்றார். அந்த கோடுகள் அவர் பார்க்கும் பொழுது இன்னொரு இதுவும் தெரிகிறது. அதன் மேலேயே தாயார் என்ன பண்றாருனாக்கா தனது மெல்லிய துளிர் போன்ற கையால அது அப்படியே வருடுனே போறாள். அந்த கோட்டுக்கு மேலேயே கோடு போட்டுட்டே போறா. அப்படி இருக்கக்கூடிய அந்த அத சொல்ல பாருங்க, கோமலேன அப்திஜாயாக. கோமலேன அப்திஜாயாகனா யாரு? அப்தினா பார்க்கடல். அந்த பார்க்கடல்ல இருந்து உண்டானவள் யாரு? மகாலட்சுமி. அவள் எப்படிப்பட்டவள்? கோமலேன, தாமரை போன்ற இல்லையா? அது மாத்திரமில்ல, கம்ரேனா ஆம்ரேடிதமானாயாக கிசலய மிருதுனா பாணினா.
அதை அப்படியே கிசலைய மிருதுனானா அப்படியே மெல்லியதாக இருக்கக்கூடிய துளிர் போன்ற கையால அதை அப்படியே வருடுண்டே வரலாம். அந்த கோட்டுக்கு மேலே பாணினா பாணினா சக்கரபாணே, கோடுகள் மேலேயே கோடு போடுறா. அந்த கோடு போடுறது எங்க இருக்கு? எம்பெருமானுடைய திருக்கையில இருக்கு. அப்படி எம்பெருமானுடைய திருக்கையில இருக்கக்கூடிய கோடுகள், எந்த தாயார் அந்த கோடுகள் தன் மிருதுவான கையினால வருடி கொடுக்கிறாளோ அப்பேற்பட்ட கோடுகள் என்ன பண்ணட்டும், நமக்கு சகலவிதமான மங்களங்களையும் உண்டு பண்ணட்டும் அப்படிங்கிறதாக இந்த 11வது ஸ்லோகத்தை நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். ரே காலே காதி வந்தியாத் இல்லையா, சரணலதாக சக்கரமத்யாதி ரூபா ஸ்னிக்தா சூக்ஷ்மா சுஜாதா. அது எல்லாமே ரொம்ப ஸ்னிக்தமா இருக்கு, நெருங்கியதா இருக்கு, சூக்ஷ்மமா இருக்கு. எவ்வளவு அழகா ரசிக்கிறார் பாருங்க. நம்ம பொதுவா கோவிலுக்கு போனாக்கா எம்பெருமான பார்ப்போம். எம்பெருமான சேவிக்கிறது ஒரு ஒரு தனி அது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை. எம்பெருமானுடைய ஒரு அவயவங்களா பார்க்கணும். நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், போய் அப்படியே மொத்தமா ஒரு பெருமாள் அங்க இருக்காரா அப்படியே பார்த்தமா வந்தமான்னு வந்துருவோம், அவ்வளவுதான். வந்த பிறகு நமக்கு ஒண்ணுமே ஸ்நானத்துல இருக்காது. ஏன்னா அப்படிதான் நம்ம பார்த்துட்டு வருவோம். ஆனா சுவாமி பார்க்கிற விதம் பாருங்க, அவருடைய திருப்பாதத்தில் இருக்கக்கூடிய தூசியையும் பார்க்கிறார். எம்பெருமானுடைய கைகள்ல சக்கரத்தை தரிச்சுருக்கார், நம்ம பார்ப்போம். ஆனா சக்கரத்திலையும் ரேகை இருக்கு, அந்த கைகள்லயும் ரேகை இருக்கு. அந்த ரேகைகளை தாயா தன் மிருதுவான மெல்லிய தாமரை கொடி போன்ற கைகளால வருடியும் கொடுக்கிறா. அதனாலையும் தடையும் தெரிகிறது. அப்பேற்பட்ட ரேகைகள் நமக்கு சகல விதமான நன்மைகளையும் கொடுக்கட்டும் அப்படிங்கிறதாக எவ்வளவு அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் பாருங்க. அப்பேற்பட்ட ஸ்லோகமாக இந்த 11வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. இப்படியாக இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 3 ஸ்லோகங்களை பார்த்தோம். 9, 10 மற்றும் 11. இந்த ஸ்லோகங்களை தொடர்ந்து நீங்க உச்சாரணம் பண்ணிட்டே வாங்கும். மற்ற ஸ்லோகங்கள் மாதிரி அனுஷ்டுப் ஸ்லோகம் மாதிரி இது இல்லை, கொஞ்சம் சொல்றதுக்கு அவகாசம் எடுக்கும். ஆனா சொல்லுங்க, எல்லாமே பீஜாட்சரம், எல்லாத்துக்கும் ஒரு பலன் உண்டு. அதனால சொல்லிண்டே வந்தா நல்ல நன்மைகள் ஏற்படும். அடுத்த 3 ஸ்லோகத்தோட அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தாசம். தன்யவாதாக.